சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். வழக்கம் போல உங்களுக்கு இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன். அருப்புக்கோட்டை நடராஜ். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி கணக்கம்பட்டியாரோட புகழ் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு, இந்தியா ஃபுல்லாக இல்லை, வெளிநாடு வரைக்கும் பரவிட்டு தான் இருக்கு. அதில் ஒரு சின்ன கருத்தையும் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் இறந்துட்டார். இறந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். இந்த கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீடு, காது ஊத்துறது, நம்ம வீடு பால் காய்ச்சறது, சடங்கு சம்பிரதாயம் எதுனா பத்திரிக்கை அடித்து எல்லாருக்கும் அந்தது எங்கள் வீட்டில் விசேஷம் இருக்கு, நீங்கள் வாங்க சொல்லி நம்ம கூப்பிடுவோம். ஆனால் இந்த இலவு வீடு கேர்த வீட்டில் மட்டும் சொல்லாமல் நிற்கிறாங்க. பார்த்தீங்களா? ஒரு மனிதனோட பெருமையை எந்த இடத்துல பார்க்கலான்னா, ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய இலவுக்கு, அவனுடைய சாவுக்கு எவ்வளோ கூட்டம் வர்றாங்க. அதுதாங்க அவனோட நல்ல மனிதனா கெட்ட மனிதனாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அந்த கூட்டம் தான். இது நான் கட்சியை பற்றியோ ஒரு அரசியல் பற்றியோ நான் சொல்ல விரும்பலை. இது ஒரு தனி நபர் தான். கட்சியில் இருந்தார், சினிமா படத்தில் இருந்தார். இந்த முதலமைச்சர்கள், பிரைம் மினிஸ்டர் இவங்க இறந்தாங்கன்னா எவ்வளோ கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு கூட்டம் வந்தது. இதில் என்னென்னையும் பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் அண்ணன் முருகர் பக்தர். அதே மாதிரி அவர் நம்ம கணக்கம்பட்டியார ரொம்ப சின்சியராக கும்பிட்றவர் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கணக்கம்பட்டியார் தான் அவருக்கு கூடமாடா இருந்து எல்லா ஹெல்ப்பையும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டணும், ப்ளஸ் வாட்டர் பாக்கெட் எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துருக்காரு. சேலத்தில் ஆர்ஆர் பிரியாணி. அந்த அன்னாசி பார்த்தீங்கன்னா பரந்த மனப்பான்மை, எல்லாருக்கும் அன்னதானம், சாப்பிடு, நீ சாப்பிட்ற மகிழ்ச்சி நான் பார்க்கணும் சொன்னவர் தான். ஏன்னா அவங்க வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி ஐயாவோட படத்தை வச்சு தான் சாமி கும்பிட்றாங்க எல்லாருமே. ஐயனுடைய புகழ் எல்லா இடத்துலையுமே நல்லா தான் நடந்துருக்கு. ஐயனை மனசார வேண்டிக்கோங்க. அதே மாதிரி ஐயனை பற்றி நம்ம பேசும்போது, நீங்கள் ஜீவ சமாதிக்கு போகிறீங்கல்ல, போகும்போது அங்கே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரிசியோ பருப்போ, அதே மாதிரி ஒரு வாட்டர் கப்போ, யூசுந்திர பிளேட்டு, அந்த மாதிரி பொருட்கள் ஏதாச்சும் கொஞ்சம் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அந்த இதில். அதே டயத்தில் அங்கே போயிட்டு உடம்பு முடியாமல் யாரும் இருந்தீங்கன்னா விபூதி சந்தனம் மோகன் ஐயா கொடுக்குறாங்க, அதையும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உடம்பு முடியாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா புற்றுநோயிலேருந்து எல்லா நோய் நொடி பிரச்சனை எல்லாமே சரியாயிடுது. ஓகேங்களா? அதே மாதிரி அங்கேருந்து பக்கத்தில் உள்ள கோம்பைக்காடு, அங்கேயும் நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவுமே நான் சொல்லிடுறேன், இது என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்காக சார் நாங்கள் உங்களுக்கு காசு அமௌண்ட் அனுப்பிவிட்றோம், நீங்கள் அங்கே போய் அன்னதானத்துக்கு பண்ணுங்கன்னா தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். என்னுடைய அனுபவத்தை நான் மனசார வேண்டிக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் அன்னதானத்துக்கு ஹெல்ப்பிங் பண்ணுறீங்களோ, இல்லை கோயிலில் போய் கால்ன்றோன்னா நீங்கள் தான் போய் வாங்கணும். எனக்கு போகிறதுக்கு டைம் கிடையாது. சரி இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் ஐயனோட பீடத்துக்கு போங்க, ஜீவ சமாதி போங்க, நல்லா தரிசனம் பண்ணுங்க, அன்னதானத்துக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்துட்டு வாங்க, இல்லை அங்கே டொனேஷனை எழுதிட்டு வாங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள கோம்பை காடுக்குமே போங்க, நல்லா தரிசனம் பண்ணுங்க. அங்கே பிரம்ம தீர்த்தம் இருக்கும், பிரம்ம தீர்த்தத்தை எடுத்துட்டு வாங்க. பிரம்ம தீர்த்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாட்டில் தண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் எத்தனை வருஷம் இருந்தாலும் கட்டுப்பாங்க. அது ஓகேங்களா? அந்த பிரம்ம தீர்த்தத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அங்கேயும் போய் அன்னதானத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அங்கே பில்டிங் கட்டுறதுக்கு நிதி உதவி எது வேணாலும் நீங்களே போய் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இல்லை நீங்களே ரிசிப்ட் போட்டு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த யூடியூப்லேயோ இல்லை தனிநபரில் உங்கள்கிட்ட நான் கணக்கம்பட்டிலேருந்து பேசுகிறோம், எங்களுக்கு இவ்வளோ டொனேஷன் பண்ணுங்க, நான் தயவு செஞ்சு யாரும் பண்ண வேண்டாம். நேரடியாக போங்க, நேரடியாக போய் ஐயோட தரிசனம் பண்ணுங்க, பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அங்கேருந்து இது பண்ணுங்க. ஏன்னா
இந்த கோம்பைக்காடுலேருந்து சில பேர் சொல்கிறாங்க, அதே மாதிரி ஜீவ சமாதியிலேருந்து சொல்கிறாங்க, ஐயனோட வீட்டில் இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் கணக்கம்பட்டி ஐயா பேரை சொல்லி நிதி வசூல் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ ஐயனும் எல்லாம் பார்த்துட்டே இருப்பார். யாராச்சும் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் ஐயன் போட்டு திட்டிடுவார். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கோம்பைக்காட்டில் இருந்து ஒரு நிர்வாகி ஒருத்தர் பேட்டி விட்டுருக்காரு. அந்த வீடியோவை இதுக்கு பின்புறத்தில் நான் இணைச்சு விடுகிறேன். ஓகேங்களா? முடிந்த அளவுக்கு ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? நல்லது. பை. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம அந்த கோம்பைக்காடுக்கு வந்திருக்கோம். கோம்பைக்காடோட வீடியோ வந்து பின்னாடி இதோட ஜாயின் பண்ணி விட்றேன். அதோட நிர்வாகி வந்து அண்ணன் பேசுகிறாரு. அவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஒரு சின்ன பேட்டி எடுத்துருவோம். அண்ணன் உங்கள் பேர் என்ன? பெரிய துறைங்க. ஓகே, நீங்கள் தான் இதோட நிர்வாகி தானே? நிர்வாகி ஐயா உத்தரவு கொடுத்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. ஐயாவுக்காக ஐம்பொன் சிலை வச்சு இப்போ மண்டபம், சாப்பாடு மண்டபம், தங்கு மண்டபம் எல்லாம் சாப்பாடு மண்டபம் தான் இருக்குது. ஐயனுடைய ஐம்பொன் சிலை இருக்கிற இடம் தான் இருக்குது. வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்கய்யா. இப்போ வந்து நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, அவங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல்னு சொல்லி நிறையா ஒளிபரப்புறாங்க. ஐயா கோம்பைக்காடு ஐம்பொன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகியோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன், இந்த மாதிரி கட்டட வேலைகளில் ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து மாபெரும் தவறு. இது நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் நேரடியாக நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் எதை வேணாலும் ஐயாவுக்காக செய்யுங்க. ஐயா பணி சிறப்பாக நல்ல முறைக்கு நடக்கிறதுக்கு நீங்கள் வழி நடத்தி சொல்லுங்க ஐயா. நல்லது.